இல்லை, பல திரைப்படங்கள் வெளிவராத சூழல் வந்து தமிழ் சினிமாவில் ஏற்கனவே இருக்குது. ஓடிடியில் வாங்க மாட்டான். தியேட்டருக்கு திரைப்படம் வருவதே இன்றைக்கு வெற்றிங்கிற ஒரு கட்டத்துக்கு வந்துட்டாங்க. ஏறத்தாழ ரிலீஸ் பண்ணவே முடியல. அதனால் இது ஒரு புதுமுக இயக்குனர் இந்த திரைப்படத்தை எடுத்திருந்தால் இந்த படம் வந்து முதலில் வந்து வெளிவந்திருக்காது. வெற்றிமாறனை கண்டு அது வெளிவந்திருக்கிறது, பேசு பொருளாக மாறி இருக்கிறது. இதில் எல்லாத்தையும் தாண்டி என்னன்னா, ஏற்கனவே இடதுசாரி சிந்தனை உள்ள திரைப்படங்கள் வந்திருக்கிறது. அது ஒரு தனி மனிதன் மீதான கதையாக பயணிக்காம மக்கள் திரட்சியில தான் மாற்றங்கள் நிகழும் என்பதற்கான கிளைமாக்ஸை வந்து பல பேர் நாடகமாக, கோமல் சுவாமிநாதன் போன்றவர்கள்லாம் வந்து நாடகமாக, தண்ணீர் போன்ற திரைப்படங்கள்ல இருந்து பல திரைப்படங்கள் அப்படிலாம் வந்திருக்கு. கடந்த காலங்களிலேயும் இடதுசாரி சார்புடைய படங்கள் வெளிவந்திருக்கு. இதுக்குள்ள ஒரு ஹீரோயிசமும் இருக்கு. அந்த ஹீரோயிசம்ங்கிறது என்னன்னா, ஒரு திரைப்படத்திற்கான கச்சா பொருளாக இன்றைக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்டிங்கில் திரையில் ரத்தம் தெரிக்க வேண்டும், துப்பாக்கி வெடிக்க வேண்டும் என்கிற ஆக்ஷன் காட்சிகளுக்கு தீனி ஓடுகிற கதையாகவும் இது இருந்து ஓரளவுக்கு முன்னணி கதாநாயகர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய விஜய் சேதுபதி இருந்ததுனால இந்த கதையை இந்த அளவுக்கு நகர்த்தி இருக்க முடியுதே தவிர, ஒருவேளை ஹீரோயிசத்தை கழித்து விட்டு, வன்முறை காட்சிகளை கழித்து விட்டு இந்த திரைப்படம் ஜனநாயகத்தை மட்டும் பேசியிருந்தால் இந்த திரைப்படம் இந்த கவனத்தையும் பெறாமல் போயிருக்கும் என்கிற யதார்த்தமும் கவனத்தில் கொள்ள வேண்டிய கட்டாயம்.